விடியா திமுக அரசு போதைப் பொருள் மற்றும் கஞ்சாவை தமிழகத்தில் நடமாட விட்டுள்ளதால் 15 வயது சிறுவர்கள் கூட போதைக்கு அடிமையாகி காவலர்களையே தாக்கும் நிலைமை உருவாகியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் எல்லாச்சிபாளையம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி மற்றும் பரமத்தி சட்டமன்ற உறுப்பினர் சேகர் புதிதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு உறுப்பினர் உரிமை சீட்டுகளை வழங்கினர். கூட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல தலைவர் தனபால் மற்றும் மாவட்ட துணை செயலாளர் கண்ணன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, விடியா திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து 2 முறை கள்ளச்சாராயத்தால் பலர் உயிரிழந்துள்ளதாகவும் சந்துக்கடை மற்றும் கள்ளச்சாராய விற்பனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எனவும் குற்றம் சாட்டினார். கஞ்சா கள்ளச்சாராயம் என்பது 2 முறை இந்த 3 ஆண்டு காலத்திலே 2 முறை, ஒரு முறை 22 பேர், ஒரு முறை 67 பேர் என்று கிட்டத்தட்ட 100 பேர் இறந்திருக்கிறார். ஆனால் நான் இரும்பு கடமை கொண்டு அடக்குவேன் என்று முதலமைச்சர் சொல்கிறார். ஆனால் நடைபெறலாம் நடந்துபட்டுதான் இருக்கின்றது. அந்த கள்ளச்சாராயம் நடந்து ஒரு 10-15 நாட்கள் எல்லா பகுதியும் பார்ப்பேன் என்று சொன்னால் சாராய வேட்டை, அதே போல சந்து கடை, எல்லா கடையும் வேட்டையாடினார்கள். இப்பொழுது காவல்துறையை அவர்களை அழைத்து நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், ஓட்டங்களை வைத்துக் கொள்ளுங்கள், எங்கே வேணாலும் வைத்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கின்ற நிலைமை ஒரு 15 நாட்களிலேயே மாறிவிட்டது. மீண்டும் தமிழகத்தில் இந்த கள்ளச்சாராய சாவு, இதே போல சந்துக்களை எல்லாமே வந்துவிட்டது என்று சொன்னால் மக்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆகையால் இதற்கெல்லாம் பாடம் அளிக்கின்ற தேர்தல் 2026ஆம் ஆண்டு தேர்தல் உறுதியாக நாம் பெற்று வருகிறோம். அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது.